ஒரு சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஈவினிங் ஸ்நாக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ், ரொம்ப கம்மி ஸ்டெப்ஸு, அவ்வளோ 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 ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதுக்கு ராகி சேமியா வாங்கிக்கோங்க. அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இட்லி கொப்பரையில் இல்லை ஸ்டீம் பண்ணுறதுல கரெக்டாக 10 நிமிஷம் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகுளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காரத்துக்கு வரமிளகா, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும், க்ரன்ச்சியாக வேணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அது கூட நாம் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கிற ராகி சேமியாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிலக்கடலையை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். வறுத்த நிலக்கடலை, கொத்தமல்லி தலை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கிறது தயிர். ரொம்ப புளிக்கக்கூடாது. நார்மலாக தயிர் ஊற்றி நைட்டு வச்சிங்கன்னா காலைல அவ்வளோ க்ரீமியாக கிடைக்கும். அந்த தயிரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அருமையான கர்டு ராகி ரெடி. இந்த ரெசிப்பியை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுங்க. கால்சியம்க்கு குறைவே இல்லைங்க. அவ்வளோ சத்து அதிகமாக உள்ள ஒரு சூப்பர் சிம்பிள் ரெசிபி. நீங்கள் ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இதை ரெடி பண்ணி பாலை ஆட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். சர்வ் பண்ணும்போது நீங்கள் கேஷ்யூஸ், பாதாம், திராட்சை இதெல்லாம் நெய்யில் வறுத்து போட்டு கூட கொடுக்கலாம். இது அவ்வளோ ஹெல்த்தி. இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் அளவு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.